அரிசோனா யூஎஸ்ஏல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டிங் வெப்சைட்ல வந்து ஒருத்தர் ஜாக்லின் கிளார்க் அப்படிங்கிறவங்கள பார்த்து, ஆஹா இவங்கள டேட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் அனுப்பிச்சு டேட்டிங்க்கு வந்து ஒரு நாள் போயிருக்காங்க. அந்த ஒரு நாள் நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெருசா வந்து அந்த பொண்ணுக்கு ரிப்ளைலாம் பண்ணாம இருந்திருக்காரு. அந்த பொண்ணு பதிலுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய விடிய இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. அதாவது வெறுமனே எஸ்எம்எஸ் மட்டுமே அனுப்பிச்சிருக்கு. ஆனா வந்து இவரு ரிப்ளை பண்ணல. ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நெறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்குதாம். பேக் டு பேக். எவ்வளோ மெசேஜஸ் கேட்டீங்கன்னா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1,60,60,000 எஸ்எம்எஸ் வந்து தொடர்ந்து வந்திருக்காம் பேக் டு பேக். அதனால ஃபோனே வந்து ஹேங் ஆயி போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்ததுனால பயந்து போய் இவர் என்ன பண்றது தெரியாம வீட்லயே உட்கார்ந்திருக்காரு. எஸ்எம்எஸ்க்கு பதில் இல்ல அப்படின்னும் பட்சத்துல, நேரடியா வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, வீட்டுக்கே வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து வீடு பூட்டியிருந்த காரணத்தினால வீட்ட உடைச்சு உள்ள போய், "ஏன் நீ வந்து மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. அவர் வந்து பதறி போய் ஃபோன் பண்ண, நேரடியா போலீஸ் உள்ள வந்து அந்த ஜாக்லின் கிளார்க் அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஃபோன பார்த்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60,000 எஸ்எம்எஸ் வந்து ஆன் தி வேல இருக்குதாம். அந்த பையனுடைய மொபைலுக்கு போறதுக்கு இருக்காம். ஃபர்ஸ்ட் டேட்ல அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட எத பார்த்து பயந்தான் அப்படிங்கிறது தெரியல. அதே ஃபர்ஸ்ட் டேட்ல அந்த பையன்ட்ட எத பார்த்து இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியல. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு